நீங்கள் நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் செவ்வாய்க்கிழமைக்கான காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். எங்களுடன் ஊழியர் சுசேதர் எட்வின் வாணர் அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார். வேத பாட நிகழ்ச்சியிலே கத்தரண்டை ஜெபங்களை, துதிகளை, பாடல்களை, அதோடு வேத பாடத்தை வழிநடத்த இணைந்திருக்கிற ஊழியருக்கு மாலை வணக்கங்களை கூறுவோம், வாழ்த்துவோம், வரவேற்போம். வேத பாட நிகழ்ச்சியிலே கலந்து கேட்டுக்கொண்டிருக்கிறவங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என விசுவாசிக்கிறோம். அதே வேளையிலே மறு உழைப்பிலே செல்கின்ற பொழுதும் கேட்கின்ற ஒவ்வொருவரும் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். அடுத்து வருகிற ஊழியரையும், குடும்பத்தாரையும், அவருடைய ஊழியங்களையும், அவருடைய ரேடியோ ஊழியங்களையும் கத்தர்தாமே ஆசீர்வதித்து பல்கி பெருக பண்ணுவராக. கத்தருடைய கரத்திலே அவரையும் குடும்பத்தாரையும் ஒப்புக்கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் வார்த்தைகளை பெற்றுக்கொள்வோம். வழி நடத்துங்கள் ஐயா. காட் பிளஸ். ஆமென். நன்றி ஐயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். எங்கள் இரக்கத்தின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. மீண்டுமாய் ஒரு புதிய நாளில் உங்களுடைய நாமத்திலே உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீங்கள் தந்த அந்த கிருபைகளுக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறேன் ராஜா. தகப்பனே, இந்த நாளிலும் உங்களுடைய கரம்தானே கூட இருந்து முடிவு பரியந்த நடத்தும்படியாக உங்களுடைய கருத்துக்களே இந்த நாட்களிலே ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களிலே செபிக்கிறேன் ஜீவனுடன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாங்கள் கடந்த நாட்களிலே 6 பகுதிகள் இந்த நாட்களிலே பார்த்தோம். எப்படியாக ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், எப்படியாக துதிக்க வேண்டும், எப்படியாக தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு விதமான காரியங்களோடு இந்த நாட்களை நாங்கள் பார்த்து இந்த நாட்களை முடித்தோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் பாருங்கள், இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற காரியம் என்னவென்றால், வேதம், அதாவது வேதாகமம் சார்ந்த நம்பிக்கை என்ன என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். வேதாகமத்தின் ஊடாக என்ன நம்பிக்கை வருகிறது, எப்படியாக அந்த நம்பிக்கை ஆண்டவரிடத்திலே இந்த நாட்களிலே கொள்ள வேண்டும் என்பதை குறித்து இந்த நாட்களிலே வேதத்திலே இருந்து இந்த நாட்களிலே ஒரு சில காரியங்களை இந்த நாட்களிலே பார்ப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேளையிலே என்னோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். இந்த வேளையில ஒரு பாடலுடைய ஒரு சரணத்தை பாடி இந்த நாட்களை கர்த்தருடைய வார்த்தைகளே கடந்து செல்லுவோம். ஹல்லேலூயா. நல்லவரே நன்றி அப்பா, வல்லவரே நன்றி அப்பா. என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் என் இயேசுவை என்றும் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் இயேசுவை என்றும் ஸ்தோத்தரிப்பேன். ஒவ்வொரு நொடி பொழுதும் உம்மை ஸ்தோத்தரிப்பேன். ராப்பகலென் நேரமும் உம்மை ஸ்தோத்தரிப்பேன். நீரே போதும் போதும் என்று ஸ்தோத்தரிப்பேன். எனக்கு நீரே போதும் போதும் என்று ஸ்தோத்தரிப்பேன். யார் பேசினாலும் யார் தூசித்தாலும் ஸ்தோத்தரிப்பேன். என்றும் ஸ்தோத்தரிப்பேன். உம்மை நான் ஸ்தோத்தரிப்பேன். என்றும் ஸ்தோத்தரிப்பேன். கர்த்தரின் அன்பு முகம் கண்டு ஆனந்த களிப்புடனே நான் கர்த்தரின் அன்பு முகம் கண்டு நான் ஆனந்த களிப்புடனே உம்மை ஸ்தோத்தரிப்பேன். இயேசுவே உம்மை ஸ்தோத்தரிப்பேன். இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் ஸ்தோத்தரிப்பேன். உம்மை ஸ்தோத்தரிப்பேன். ஹல்லேலூயா. நன்றியோடு உங்களை ஸ்துதிக்கிறோம் ராஜா. நன்றி அப்பா. இந்த நாளிலும் பாருங்கள், திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீத புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 18வது 19வது வசனத்தை வாசிப்போமா இருந்தால், தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும்
பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறதாம் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதர சகோதரி பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த சங்கமம் இணையதளத்தின் ஊடாக இணைந்து அதாவது அநேக தேசங்கள்ல இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே, மறு ஒலிபரப்பிலே கேட்க இருக்கிற பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த வார்த்தை சொல்லுகிறது எப்படி என்றால், முதலாவது பாருங்கள், இந்த வார்த்தையை நாங்கள் சற்று திரும்பி அலசி ஆராய்ந்து பார்ப்போமா இருந்தால், தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் ஆத்துமாக்களை தேவன் முதலாவது என்ன செய்கிறாராம், மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும் அவர்களை பஞ்சத்திலே அவர்களை உயிரோடு காக்கவும். பாருங்கள் என்ன சம்பவம் சொல்லி பாருங்கள். கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறார். அப்ப பாருங்கள், அவர்களுக்கு பயந்திருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் என்ன செய்கிறார் என்று சொல்லி சொன்னால், அந்த பயந்தவுடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கிறாராம் முதலாவதாக என்னுடைய தேவன். இரண்டாவதாக பஞ்சத்திலே அவர்களை உயிரோடு காக்கிறாராம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அருமையான ஒரு வாக்குத்தத்தம் இந்த நாட்கள். இந்த பாருங்கள், இந்த வார்த்தையை நாங்கள் பார்க்கிறவர்கள், இதுதான் நாங்கள் தேவனை சார்ந்த இந்த நாட்களிலே நம்பிக்கை என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில இந்த நாட்களிலே தேவனை சார்ந்த ஒரு நம்பிக்கை இந்த நாட்களிலே இருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத அடிப்படையிலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே தேவனை நாங்கள் இந்த நாட்களிலே சார்ந்திருக்க வேண்டும். அவர் மேலே இந்த நாட்களிலே நம்பிக்கை வைத்து இந்த நாட்களிலே இருப்போமா இருந்தால், இந்த நாட்களிலே தேவன் இந்த நாட்களிலே நமக்கு என்ன செய்வார் என்று சொல்லி சொன்னால், அங்கே அவர் இந்த நாட்களிலே நம்மை இந்த நாட்களிலே பாதுகாத்து நடத்துவார் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப அதனால இந்த வேதப்பதி சொல்லுகிறது எப்படி என்றால், முதலாவது அவருக்கு பயந்திருக்க வேண்டும். அந்த பயந்திருக்கிற வேளையிலே அவருடைய அவருடைய கிருபைக்காக நாங்கள் காத்திருக்கிற வேளையிலே நம்முடைய ஆத்மாவை என்ன செய்கிறாராம், மரணத்துக்கு இந்த நாட்களை விலக்குகிறாராம். இரண்டாவதாக பஞ்சத்திலே அவர்களை உயிரோடு காக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆத்மா விலக்கினார் சரி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பஞ்ச காலத்திலே அவர்களை உயிரோடு காக்கிறார் என்று சொல்லி சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் என்று யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நீங்க வேதத்துல பாருங்கள், அங்கே ஆபிரகாம் காலத்திலே இருந்து கூட இந்த நாட்களிலே இன்னும் அநேக காலகட்டங்களை பார்க்கிற வழியில வேதத்திலே பஞ்சங்கள் இந்த நாட்களிலே வருகிறதை பார்க்கிறோம். தீர்க்கதரிசிகளை கூட இந்த நாட்களை பாருங்கள், பஞ்சத்திலே இந்த நாட்களிலே அவர்கள் இந்த நாட்களிலே அங்கே அந்த காலகட்டங்கள் வருகிற வழியிலே ஆண்டவர் அந்த தீர்க்கதரிசிக்கு ஆகாரத்தை கொடுக்கும்படியாக ஒரு குடும்பத்தை இந்த நாட்களில் ஏற்படுத்தி இந்த நாட்களிலே அப்படியான ஒரு மகத்துவமான அற்புதத்தை செய்கிறதை பார்க்கிறோம். தீர்க்கதரிசி எலியா போகிறார் இந்த நாட்கள்ல. பாருங்கள், இந்த நாட்கள்ல இந்த சாரிபாத் விதவையினுடைய வீட்டுக்கு போகிற வேளையிலே அந்த விதவை இந்த நாட்களிலே விறகு பொறுக்கி கொண்டிருக்கிறார். அவனிடத்திலே போய் இந்த நாட்களிலே அவர் கேட்கிறார், இந்த நாட்களிலே தண்ணி கொண்டு வா, அப்பம் கொண்டு வான்னு சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள் என்ன காரியம்னு சொல்லி ஏதோ கொடுத்து வச்ச மாதிரி இந்த நாட்களிலே அவர் இந்த நாட்களை கொள்வார். ஏனென்றால் அங்கே பஞ்சம் அப்படியாக பெருகி கொண்டே இருக்கிறது. பாருங்கள், ஆண்டவர் இந்த நாட்களை பாருங்கள் அந்த தீர்க்கதரிசியை ஆத்தங்கரையிலே கொண்டு வந்த நாட்களிலே அங்கே என்ன செய்கிறான்னு சொன்னால், பஞ்சத்து நிமித்தம் அந்த இடத்துல வச்சு காகத்துண்டாக போசித்து மறுபடியுமா இந்த தண்ணீர் வாற்றுகிற வேளையிலே அங்கே அவர் ஆண்டவர் இந்த நாட்களை அப்படியே மூவ் பண்ண சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு இதுதான் ஆண்டவருடைய அழகு என்பதை பார்க்கிறோம். எப்படி போசிக்கிறார் என்று சொல்லி. ஏனென்றால் பாருங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எலியா தீர்க்கதரிசி ஒரு சாதாரண மனுஷன் அல்ல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த தீர்க்கதரிசி பாருங்கள், இன்றைக்கு நாங்கள் நினைக்கலாம் எசபேலுக்கு பயந்து இந்த நாட்களை அப்படியாக ஓடினார் என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்க்கலாம். ஆனால் கர்த்தர் தெளிவாக பேசுகிறார். ஐயா, சூரிய செடிகளை படுத்திருக்கிறார். அவர் அந்த சூரிய செடிகளை படுத்திருக்கிற வழியில கர்த்தர் இந்த நாட்களை ஆகாரத்தை கொண்டு வந்து கொடுத்து இந்த நாட்களை என்ன செய்கிறார், தெளிவாக சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறான்னு சொன்னால், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், அப்படியானால் நீங்க ஸ்ட்ரென்தா நீ இருக்க வேண்டும் சொல்லி. என்னடா பாருங்க, அதுக்கு பின்பாக அவர் அந்த எல்லாவற்றையும் முடித்து கொண்டு அவர் குகையிலே ஒழித்திருந்த வேளையிலே உனக்கு இங்கே என்ன வேலைன்னு சொல்லி கர்த்தர் இந்த நாட்களை அவரோடு பேசி அவரை அப்படியே அந்த நாட்களே அபிஷேகம் பெறும்படியாக அந்த மலைக்கு இந்த நாட்களே அழைத்து செல்லுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இதான் வேதத்தினுடைய ரகசியம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அந்த இடத்திலே பாருங்கள், அபிஷேகம் பெற்று இந்த நாட்களே அதற்கு பின்பாக அந்த நாட்களே அந்த ஆண்டவரிடத்திலிருந்து பலத்தை பெற்று மறுபடியும் திரும்பி வருகிற வேளையிலே இங்கே பார்க்கிற வேளையிலே பாகாலுக்கு முன்பாக எதிர்த்து நிற்கிற அளவுக்கு இந்த நாட்களிலே யார் நிற்கிறாரு? இதே தீர்க்கதரிசி தான் நிற்கிறார். இதுக்கு முன்பாக எசபேல் வெட்ட போறோம் கொத்த போறோம்னு சொன்னோன்னு என்ன நடந்தது? விட்டு ஓடிட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, பயந்து ஓடுறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனா இன்றைக்கு எதிர்த்து நிற்கிற அளவுக்கு இருக்கிறது. அவர் சொல்லுகிறார் இந்த நாட்களே, பாகால் தெய்வமா என்னுடைய ஆண்டவர் தெய்வமா என்று சொல்லி அந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஒரு போராட்டம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுவும் அல்ல, அங்கே மேடைகள் அமைக்கப்பட்டது.
மேடைகளில் இந்த நாட்களிலே பாகால் என்ன செய்தார்கள்? அவள் தங்களுடைய பலிகளை கொண்டு வந்து இந்த நாட்களை பாட்டு படிச்சு ஆராதனை செய்து காரியங்களை செய்து இந்த நாட்களை அங்கே செயல்பட்டு கொண்டிருந்த வேளையிலே பாருங்கள், அவருடைய அந்த அந்த அத கொடுத்த அந்த பலி இந்த நாட்களில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அக்கினி வரவும் இல்லை, ஒன்றும் நடக்கவும் இல்லை. அதனால ஒரு பகுதியாக இந்த நாட்களை கேட்கக்கூடிய காரியம் இருக்கு. அவர் எங்கேயோ உங்களுடைய தேவர் இந்த நாட்கள் எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துக்கு போயிருப்பார் என்று சொல்லி இந்த நாட்களை பகுதி பண்ணக்கூடியதாக இருக்கிறது. ஆனாலும் பாருங்கள், இங்கே இந்த பயங்கரமான தீர்க்கதரிசி, இந்த எலியா தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், அந்த சொல்லப்பட்ட அந்த மிருகங்களை இந்த நாட்களை பாருங்கள் துண்டு துண்டாக வெட்டி இந்த நாட்களை அப்படியே வைத்து எண்ணத்தை ஊற்றுங்கள் என்று சொன்னால் தண்ணியை ஊற்றுங்கன்னு சொல்றாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு பாபிக்கு செய்யற வேளையில என்ன செய்வாங்க? தண்ணி ஊத்தியா பாபிக்கு செய்வாங்க? ரொம்ப கவனமா பாருங்க. என்ன செய்வாங்க? நிலக்கரியை கொண்டு வந்து அதாவது வூட் பலகைகளை கொண்டு வந்து போட்டு இந்த நாட்களை என்ன செய்வார்கள்? அதற்கு அதை பத்துவதற்கு ஏதோ ஒரு வழியில இந்த நாட்கள் அதை நெருப்பு பத்தும்படியாக அந்த நாட்களை செய்வார். ஆனா இங்க பாருங்கள், எதற்கும் எதிர்மாறாக அந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் என்ன நடக்கிறன்னு சொல்லி சொன்னால், அப்படியே எல்லா காரியம் முடிந்த பிறகு கரங்களை உயர்த்தி வானத்தை அண்ணாந்து பார்த்து இந்த நாட்களை தேவனிடத்திலே கேட்ட வேளையிலே வேதம் சொல்லுகிறது, அங்கே ஆண்டோட சன்னிதானத்திலிருந்து பரத்திலிருந்து அக்கினி வந்து அந்த அக்கினியை அதாவது அந்த காணிக்கைகளை இந்த நாட்களை அந்த பலியை பட்சித்ததாம் என்று சொல்லி இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதுதான் அந்த அருமையான காரியம். பாருங்கள், இந்த தீர்க்கதரிசியுடைய காரியத்தை பார்க்கிற வேளையிலே இந்த தீர்க்கதரிசியை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சாரிபாத் விதவையை இந்த நாட்களை அங்கே ஏற்படுத்துகிறார் சொல்லி பார்க்கிறோம். ஆனால் சாரிபாத் விதவையினுடைய வீட்டிலே மிகவும் கொடூரமான பஞ்சம் அந்த இடத்திலே பாருங்கள். அவள் சொல்லுகிறாள், என்னிடத்திலே இருக்கிற இந்த ஒருபடி மாவத்தான் இந்த நாட்கள் இந்த கொஞ்சம் எண்ணெயம் வைத்து நானும் என்னுடைய பிள்ளையும் சுட்டு அப்பம் சுட்டு ஒரு அடையை செய்து அதை சாப்பிட்டு நாங்க 2 பேரும் செத்து போறோம், அவ்வளவுதான், வேறு ஒன்றும் இல்லை. பாருங்கள், தீர்க்கதரிசி போய் நிற்கிறார், நீ போய் எனக்கு ஒரு அடை கொண்டு வான்னு சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அந்த அடையை கொண்டு வந்து இந்த நாட்களிலே சொன்ன பிரகாரம் அவள் இந்த நாட்களை பாருங்கள் சொல்லியும் அவர் கேட்காம இருந்த வேளையிலே அந்த இடத்திலே அந்த அடையையும் அந்த தண்ணியையும் கொண்டு வந்து கொடுத்த வேளையிலே வேதம் தெளிவாக சொல்லுகிறது என்னவென்றால், அந்த பஞ்சம் முடியும் மட்டும் அவளுடைய வீட்டிலே அப்பமும் குறையவில்லை, தண்ணீரும் அந்த இடத்திலே பாருங்கள் அவளுக்கு தண்ணீரும் குறையவில்லை. அப்படியாக அந்த நாட்களை இருக்கிறதை எண்ணெயும் குறையவில்லை என்று சொல்லி இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படியானால் பாருங்கள், இன்றைக்கு இந்த வேத பகுதி சொல்லுகிறது பஞ்ச காலத்தில் அங்கே அவர்களை உயிரோடு காக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப பஞ்சகாலம் வருகிற வேளையிலே ஆண்டவர் உன்னையும் என்னையும் காப்பார். ஆனால் நீ என்ன செய்ய வேண்டும்? உன்னுடைய காரியம் முதலாவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உனக்குள்ளே வர வேண்டும். அதைத்தான் இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற மட்டுமல்ல, அந்த அவருடைய கிருபைக்காக நீ காத்திருக்கும், உன்னுடைய ஆத்துமா காத்திருக்குமா இருந்தால் இந்த நாட்களிலே பஞ்ச காலத்திலே நீ போஷிக்கப்படுவாய். எப்படிப்பட்ட பஞ்சம் வந்தாலும் இந்த நாட்களை நீ போஷிக்கப்படுவதற்கு தேவன் அந்த இடத்திலே உனக்கு கிருபை செய்வார் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த நாட்களில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இதுதான் கர்த்தருடைய காரியம். ரொம்ப கவனமாக இந்த நாட்களில் இருங்கள். அப்ப ஆண்டவருக்கு நாங்கள் இன்றைக்கு பயப்படுகிறோமோ அன்றைக்கு தேவன் நம்மோடு பயப்படுவார். பாருங்கள், நோவாவை குறித்து பார்க்கிற வழியிலே நோவா கர்த்தருக்கு பயந்த மனுஷனாக இருந்தார். அதாவது இந்த நாட்களை யோவை குறித்து பாருங்கள், யோவு கர்த்தருக்கு பயந்த மனிதனாக இருந்தார். இந்த நாட்கள்ல அவருடைய வாழ்க்கையிலே என்ன நடந்தது என்று சொல்லி சொன்னால், தேவன் கூட இருந்து அபரீத விதமாக அந்த நாட்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மை உயிரோடு காக்க வேண்டுமாயிருந்தால், நம்மை தேவன் போஷிக்க வேண்டுமாயிருந்தால், முதலாவது நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்றால், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளே இந்த நாட்களிலே வர வேண்டும் என்பதைத்தான் இந்த வார்த்தை இந்த நாட்களில் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப தேவனை சார்ந்து இந்த நாட்களிலே அங்கே நடக்கிற வேளையிலே அந்த நம்பிக்கை இந்த நாட்களிலே அங்கே அவர்களுக்கு இந்த நாட்களில் உருவாக்கப்படுகிறதை, கிரியேட் பண்ணப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய அவர் இருதயத்திலே அந்த நம்பிக்கை உருவாக்கப்படுகிறது. அப்படி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப வேதத்திலே சொல்லப்படுகிறது, நம்பிக்கை என்பது எப்படி என்றால் எதிர்காலத்தை குறித்து என்பதும் அதன் இயல்பான அதாவது தன்மையிலே இருந்து தெளிவாகிறது என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படியானால் இந்த வேத பகுதி சொல்லுகிறது நம்பிக்கை எதை குறிக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், எதிர்காலத்தை இந்த நாட்களிலே அந்த இடத்திலே நிர்ணயிக்கிறதையும் எதிர்காலத்தை இந்த நாட்களிலே குறிக்கிறதையும் அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளை, ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிப்போமா இருந்தால் 24, 25 வசனத்தை இந்த நாட்களை வாசிக்கின்றேன் பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த நம்பிக்கையினால் நாம் ரட்சிக்கப்படுகிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல, ஒருவன் தான் காணாததை இந்த நாட்களிலே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தை சொல்லுகிறது அப்படின்னு சொன்னால் காணாததை நம்புகிறது என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப காணாததை நம்ப வேண்டுவது என்ன என்று சொல்லி இந்த நாட்களை கேள்விக்குறியோட அந்த வார்த்தை வருகிறதை பார்க்கிறோம்.
அப்ப நாம் காணாததை நம்பினோமாகில் அது அங்கே வருகிறதற்கு பொறுமையோடு இந்த நாட்களை காத்திருக்க வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப நீங்கள் ஒரு காணாத ஒரு பொருளை நீங்க நம்புறீங்க அப்படின்னு சொன்னா அந்த பொருள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நீங்க பொறுமையோடு இந்த நாட்களை காத்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுவது. இப்ப சாதாரணமா பாருங்க, ஒரு தகப்பனார் இந்த நாட்களே ஒரு பிள்ளைக்கு இந்த நாட்களை வாக்கு கொடுக்குற, மகனே நீ இந்த எக்ஸாம்ல நீ பாஸ் பண்ணன்னு சொல்லி சொன்னால் உனக்கு நான் இந்த ஒரு வாத்திய கருவியை இந்த நாட்களை வேண்டி தருவேன், கிட்டாரோ அல்லது ஓகனோ வேண்டி தருவேன் சொன்னார். ஆனா அந்த கிட்டாரா இந்த நாட்களிலே அந்த வாத்திய கருவியை அந்த மகனார் காணவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதில் அவர் வேறு இடத்திலே பார்க்கிற வழியில் அது வேறு கலர்ல வேறு விதத்திலே இந்த நாட்களே இருந்திருக்கலாம். அருமையான அன்பு பிள்ளைகள், ஆனாலும் இந்த நாட்களை தகப்பனார் சொல்லுகிறார், உனக்கு கட்டாயம் ஒரு புதுசாக ஒரு காரியத்தை நான் செய்வேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுது. இதுதான் இந்த நாட்களை பார்க்கிறோம் வேதத்தில் சொல்லப்படுகிறது. பாருங்கள் எப்படி என்று சொன்னால், அங்கே நம்பிக்கை என்று சொல்லி சொன்னால் ஒருவன் தான் அதாவது காண்கிறதை நம்ப வேண்டுவதல்ல, நாம் காணாததை நம்பினோமானால் இந்த நாட்களில் வேதம் சொல்லுகிறது அது வருகிறதற்கு நாங்கள் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். அப்ப அந்த வாலிபன் என்ன செய்கிறான், அந்த மகன்காரன் பாடத்திலே அக்கறை எடுத்து நாட்களை படிக்கிறான். ஏன்னா அப்பா எனக்கு இந்த காரியத்தை வேண்டி தர போறேன், அருமையான ஆர்வம் வருகிறது. ஆர்வம் வந்து நாட்களை ராப்பகல இந்த நாட்களை படித்து பாருங்கள், பொறுமையோடு இந்த நாட்களை காத்திருக்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள் அந்த ராப்பகல படித்து இந்த நாட்களே நித்திரை முழித்து படித்து காரியங்களை செய்து முடித்து சோதனையில போய் இந்த நாட்களை அவன் எழுதுகிற வேளையிலே இந்த ஒரு நம்பிக்கை இந்த நாட்களை இருக்கும். அப்படியாக அந்த நாட்களை எழுதி சோதனையில சித்தி அடைந்து வீட்டுக்குள்ள திரும்பி வருகிறான். திரும்பி வருகிற வேளையிலே தேவப்பண்டத்திலே இந்த நாட்களை சொல்லுகிறான், அப்பா அந்த நாட்களை நான் இந்த சோதனையிலே பாஸ் பண்ணி விட்டேன் என்று சொல்லுகிற வேளையிலே அங்கே தகப்பனார் என்ன செய்கிறார், அவனுக்கு அவன் காணாத அந்த பொருளை இந்த நாட்களிலே அவனுக்கு அப்படியாக வாங்கி இந்த நாட்களை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அவன் அந்த பாக்ஸ்களை உடைக்கிற வேளையிலே புதிதாக இந்த நாட்கள் இருக்கிறது. அவனுக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கிறது. என்னடா என்னுடைய நண்பர்கள் பாவித்தார்களே, அது பழசாக இருந்ததே, வித்தியாசமாக இருந்ததே, இது புதிய மாடலாக இருக்கிறதே, நான் கண்ணாலே காணவில்லையே என்று சொல்லி இந்த நாட்களில் அவனுக்குள்ளே ஒரு சந்தோஷம் இந்த நாட்களை உருவாகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காணாததை இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறபடி இந்த நாட்களே நாம் காணாததை நம்புகிற வேளையிலே அது அங்கே பொறுமையோடு நாங்கள் காத்திருக்கிற வேளையிலே அங்கே என்ன நடக்கிறதுன்னு சொன்னால் நமக்குள்ளே ஒரு காரியம் என்ன நடக்குதுன்னு சொன்னால் ஒரு அதிர்ச்சி இந்த நாட்களை உருவாகிறதை பார்க்கிறோம். ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி இந்த நாட்களில் அதாவது இந்த நாட்களில் விவரிக்க முடியாத ஒரு மகிழ்ச்சி இந்த நாட்களில் உண்டாகிறதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதனுடைய பொறுமதி, அவள் கொடுக்கிற பொறுமதி, அவள் கொடுக்கிற காரியங்கள் எல்லாம் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே நமக்குள்ளே ஒரு நினைக்க முடியாத காரியம் இந்த நாட்களை நடக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதே போலத்தான் இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்களிலே விசுவாசத்தை நாங்கள் இந்த நாட்களை காணவில்லை. விசுவாசத்தினுடைய நிறம் நமக்கு தெரியாது. விசுவாசம் எப்படிப்பட்டது நமக்கு தெரியாது. நம்பிக்கை எப்படிப்பட்டது நமக்கு தெரியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் இந்த நாட்களில் அந்த காணாத நம்பிக்கையை இந்த நாட்களில் நாங்கள் அங்கே அந்த நம்பிக்கை நமக்குள்ளே உருவாக்கப்படும் மட்டும், அந்த நம்பிக்கை நமக்குள்ளே செயல்படும் மட்டும் இந்த நாட்களிலே நாங்கள் பொறுமையுடனே காத்திருந்த இந்த நாட்களில் அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு கற்றுத் தருகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதான் இல்லாத பொருளை இந்த நாட்களிலே நாங்கள் நம்முடைய சிந்தனையிலே நினைத்துக் கொண்டிருக்கிற வழி இது இப்படியாக இருக்குமோ அப்படியாக இருக்குமோ நினைத்துக் கொண்டிருக்கிற வழியிலே, ஆனால் நம்முடைய எதிர்பார்ப்புக்கு மாறாக அந்த பொருள் இந்த நாட்களில் ஒரு வித்தியாசமான முறையிலே தயாரிக்கப்பட்டு அப்படியாக தேவன் நம்முடைய கரத்தில் இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிற வேளையிலே அதை நாங்கள் பார்க்கிற வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அதிர்ச்சியாக இந்த நாட்களில் இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், சிலருடைய வாழ்க்கையில் எடுத்து பாருங்கள், அவர்கள் திருமணமாகி இந்த நாட்களை பாருங்கள், அங்கே என்ன செய்வார்கள், குழந்தைக்காக காத்திருப்பார்கள். ஆனா குழந்தைக்காக காத்திருக்கிற வழியில இந்த தாயார் இந்த சரீரத்திலே தன்னுடைய சரீரத்திலே அந்த பிள்ளையை இந்த நாட்கள் அந்த கருவை 9 மாசங்கள் இந்த நாட்களிலே 9 மாசங்கள் 8 மாசங்கள் நாட்கள் வித்தியாசமான காலங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த நாட்களை சுமந்து கொண்டு வருகிற வேளையிலே அவளுடைய நம்பிக்கை இந்த நாட்கள் எப்படியாக இருக்கும் என்றால், எனக்கு பிறக்க போற பிள்ளை இப்படியாக இந்த நாட்களில் இருக்குமா, இப்படி இருக்குமா, கண் இப்படி இருக்குமா, காது இப்படி இருக்குமா, செவி இப்படி இருக்குமா என்று சொல்லி இந்த நாட்களில் அவர்களுக்குள்ளே ஒரு கற்பனை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், கற்பனை இந்த நாட்களை உருவாகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏனென்றால் அந்த கருவை இந்த நாட்களிலே தாயாரும் காணவில்லை, தகப்பனாரும் காணவில்லை. அந்த கருவை வேதம் சொல்லுகிறது, உன் கருவை கர்த்தருடைய கண்கள் உலக தோற்றத்துக்கு முன்பே கண்டது என்று சொல்லி அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அது மட்டுமல்ல, தாயின் கருவில் உருவாக முன்னே, glory to God, thank you Lord Jesus, பாருங்கள், தாயின் கருவில் உருவாக முன்னே நீ எப்படி இருப்பாய், எப்படியான கோலத்திலே பிறப்பாய், என்ன நிறத்திலே பிறப்பாய், இந்த நாட்களிலே எப்படியாக உடைய தலைமயிர்கள் அழகா இருக்கும், மூக்கு எப்படியாக இருக்கும், கை எப்படியாக இருக்கும் சொல்லி கர்த்தருடைய கண்கள் இந்த நாட்களில் இந்த கருவை கண்டது என்று சொல்லி இந்த நாட்களில் வீதத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே,
இதுதான் ஆண்டவருடைய அழகு. இப்ப பாருங்கள், அங்கே நாங்கள் அந்த தாயார் அந்த தன்னுடைய வயிற்றிலே தன்னுடைய சரீரத்திலே வளர்கிற அந்த கருவை கண்ணாலே காணவில்லை. டாக்டர் இடத்துல போறாங்க. ஒரு குறிப்பிட்ட மாதத்துக்கு பின்பாக போன உடனே அவர்கள் பிள்ளையை செக் பண்ணி பார்த்து சொல்வார்கள், எல்லாம் சரியாக அந்த நாட்களில் பிள்ளை இருக்கிறது என்று சொல்லிவிட்டு சொல்லுவார்கள். என்ன குழந்தை என்று கேட்டால் ஒரு சிலர் இந்த நாட்களே ஒரு சில இடங்களிலே அவர்கள் அந்த குழந்தையை சொல்ல மாட்டார்கள். ஏன்னு சொன்னால் சிலருக்கு சில பிரச்சனைகள் வரும் என்று பார்க்க சில இடத்துல சொல்லுவாங்க ஆண் குழந்தை என்று சொல்லுவார்கள், சில இடத்துல பெண் குழந்தை என்று சொல்லி சொல்லுவார்கள் சில தேசங்களில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலை பாருங்கள், இந்த நாட்கள் அந்த காரியத்தை கேட்கிற வேளையிலே இன்னுமா அவர்களுக்குள்ளே இந்த நாட்கள் இந்த கற்பனைகளுடைய காரியங்கள் கூடும். இப்ப பெண் குழந்தை என்று சொல்லி சொன்னா அந்த தாயார் இந்த நாட்களை பார், என்னை போல இப்படியா நிறமா இருப்பாவா, என்ன போல இப்படியாக இருப்பாவா என்று சொல்லி இந்த நாட்களிலே தானே ஒரு கற்பனையை இந்த நாட்களை அங்கே 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 அந்த கற்பனையிலே நடக்கிறதை, நம்பிக்கையிலே நடக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப அதைத்தான் இங்கே கர்த்தருடைய வேத வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறது. இந்த நாட்களை எப்படி என்று சொன்னால் பாருங்கள், அந்த நம்பிக்கையினாலே நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி என்று சொன்னால் பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே வேதம் ஆகையால் 22வது வசனத்தில் வாசிக்கின்றேன், தமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரையும் சர்வ சிருஷ்டிக்கு ஏகமாக தொகுப்பும் பிரசவ வேதனைப்படுகிறதும் அதுவுமல்லாமல் ஆவியின் முதற் பலனை பெற்ற நாமும் கூட சரீர மீட்பின் புத்திர சுபாவம் வருவதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ரொம்ப கவனமாய் கேளுங்கள். காணப்படுகிறதை நாங்கள் நம்புறது அது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காணாததை நம்ப வேண்டுவது என்ன? நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு என்ன செய்ய வேண்டும்? பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். இந்த தாயின் வயிற்றிலே இந்த கரு அந்த குறிப்பிட்ட அந்த 9 மாசங்கள் வருகிற வரைக்கும் இந்த நாட்களை காத்திருக்க வேண்டும். சிலருக்கு பாருங்க, அந்த பிள்ளைகள் இந்த நாட்களை பாருங்க, அந்த டெலிவரி இந்த நாட்களே பிந்தி இந்த நாட்களே நடக்கிற காரியமா இருக்கிறது. அப்ப அந்த குறிப்பிட்ட காலங்கள் வருகிற வேளையிலே அவர்கள் பிறக்காதபடி இந்த நாட்களே அந்த பிள்ளை இருக்கிற வேளையிலே திடீரென்று டாக்டர்கிட்ட போய் இந்த நாட்களே, டாக்டர் நீ கொடுத்த டேட் எல்லாம் முடிந்து விட்டது, எல்லாம் இப்படியாக இருக்கிறதுன்னு சொன்னால் அதற்கு பின்பாக அவர்கள் என்ன செய்வார்கள்? அதை சர்ஜரி செய்து இந்த நாட்கள் அந்த பிள்ளையை வழியாலே கொண்டு வருவார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், சில காரியங்களை அப்ப சில சூழ்நிலைகளை என்ன நடக்கும் என்று சொல்லி சொன்னால் தாயார் இறக்கக்கூடிய நிலையில இருக்கும், அல்லது சில சூழ்நிலையில பிள்ளை இறக்கக்கூடிய நிலையில இருக்கும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப அந்த வேளையில அவளுடைய நம்பிக்கை எல்லாம் அப்படியே உடனே இந்த நாட்களை போட்டு உடைக்கிற விதமாக அந்த நாட்களை இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கர்த்தர். அதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது, நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். ஒரு தாய் கற்பத்திலே சுமக்கிற பிள்ளையை எப்படியாக பொறுமையோடு காத்திருந்த அந்த பிள்ளையை அங்கே வெளியிலே பிறக்கும்படியாக அந்த நாட்கள் இந்த நாளை காத்திருக்கிறாளோ அதே போல் இந்த நாட்களிலே ஆண்டவர் மேலே இந்த நாட்களை நாங்கள் நம்பிக்கை வைத்து அவருடைய வருகைக்காக இந்த நாட்களிலே பொறுமையோடு இந்த நாட்களிலே காத்திருக்க வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிற மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகள். அதைத்தான் இந்த இடத்துல சொல்லப்படுது. எனினும் எதிர்கால நிகழ்வுக்கு அங்கே ஒன்றை இந்த நாட்களை குறித்து ஆசை அல்லது விருப்பத்தை மாத்திரம் இந்த நாட்களில் என்பதை விட அதில் அதிக இந்த நாட்களிலே பொருள் நிறைந்துள்ள வேதாகமம் சார்ந்த நம்பிக்கை என்பது நம்முடைய எதிர்காலத்தை குறித்து நம் இருதயத்திலே நாம் கொண்டுள்ள நிச்சயம், அதாவது ஒரு உறுதியான நம்பிக்கையை அங்கே குறிக்கிறது. என்னவென்றில் தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்தங்களையும் வெளிப்பாடுகளையும் அவைகளை சார்ந்திருக்கின்றன. அதாவது வேதத்தை சார்ந்த நம்பிக்கை என்பது நம்மிடத்திலே இருக்கும் ஒரு உறுதியான விசுவாசம் என்பதைத்தான் இந்த இடத்துல இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப இந்த உறுதியான விசுவாசம் தேவன் பேரிலே இந்த நாட்களிலே வைக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த வேத பகுதி இந்த நாட்களிலே நமக்கு இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய ரோமருக்கு நிறுவம் 15ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். 15ஆம் அதிகாரத்திலே 13வது வசனம் சொல்லுகிறது பாருங்கள். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு அந்த நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினாலே உண்டாகும் எல்லா விதமான சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரவாள் எப்படியாக அந்த நாட்களே நாங்கள் செயற்பட வேண்டும் என்றால் வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் அந்த நம்பிக்கையை உறுதிப்படுத்தும்படியாக
ஒவ்வொரு கிறிஸ்தவர்களையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நாட்களை என்ன செய்கிறார் சொல்லி சொன்னால் அங்கே இந்த நாட்களை நடத்துகிறார் என்பதை தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்ல வருவதை பார்க்கிறோம். அப்ப பரிசுத்தாவியினுடைய பலத்தினால் உங்கள் நம்பிக்கை பெருகும்படிக்கு வேதம் சொல்லுகிறது. நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினாலே உண்டாகும் எல்லா விதமான சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவார் என்று சொல்லி இந்த நாட்களே பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப தேவன் அந்த நம்பிக்கையினுடைய சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினால் இந்த நாட்களை நிரப்பி நடத்துவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப நாங்கள் தேவன் பேரிலே வைக்கிற நம்பிக்கை, அவர் மேலே வைக்கிற விசுவாசம் இந்த நாட்களே, அவருடைய வருகைக்காக இந்த நாட்களை காத்திருக்கிற வேளையிலே அந்த நம்பிக்கை இந்த நாட்களிலே ஒருபோதும் இந்த நாட்களே வீண் போவாது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, தேவன் பேரிலே நாம் கொண்டுள்ள அந்த நம்பிக்கை, உறுதியான நம்பிக்கை பிரிக்க முடியாது, இணைந்துள்ளது என்பதைத்தான் இந்த நாட்களே இந்த சங்கீத புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்திலே இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய, அப்ப 33ஆம் அதிகாரத்திலே வேதத்திலே திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட. சங்கீதம் 33ஆம் அதிகாரத்துக்குள்ளே நாங்கள் இந்த காரியத்தை இந்த நாட்களை வாசிப்போம். மறுபடியுமாக இந்த நாட்களை வாசிப்போம். சங்கீதம் 33 நாங்கள் பார்க்கிற வேளையிலே பாருங்கள், 21, 22 இந்த நாட்களை வாசிக்கின்றேன். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள். நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது, அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமானவர். அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பி இருக்கிறபடியினால் நம்முடைய இருதயம் அவருக்குள்ளே என்ன செய்கிறதாம்? களி கூறுகிறது என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அப்ப நம்முடைய இருதயம் இந்த நாட்களை என்ன செய்கிறது என்றால் அனுதினமும் ஆண்டவருக்குள்ளே இந்த நாட்களை களி கூர்ந்து கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே வேதம் சொல்லுகிறது, கர்த்தாவே நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தர், அப்ப சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறார். அப்ப விசுவாசம் நம்பிக்கை இரண்டையும் அங்கே இணையாக இந்த நாட்களில் இந்த வார்த்தை கூறுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, பிரபுக்களையும் ரட்சிக்க திறனி இல்லாத மறுபுத்திரனையும் நம்பாதேயுங்கள், அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். அது மட்டுமல்ல, அந்நாட்களிலே அவனுடைய யோசனைகள் அழிந்து போகும். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சங்கீதம் 146ஆம் அதிகாரத்தில் இந்த நாட்களை நாங்கள் 3 நாட்களே இந்த நாட்களை வாசித்துக் கொள்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், அதைத்தான் குறித்த நாட்களை எரேமியா தீர்க்கதரிசி இப்படியாக இந்த நாட்களில் சொல்லுகிறார் என்பதைத்தான் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையில் இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால் திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட. எரேமியாவின் புஸ்தகம் 17ஆவது அதிகாரத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த 17ஆவது அதிகாரத்திலே 7வது வசனத்தை வாசிப்போமா இருந்தால், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் எப்படிப்பட்டவனாம்? அவன் பாக்கியவான் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அந்த பாக்கியவானுக்குரிய தன்மை, பாக்கியவானுடைய காரியத்தை இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால் அவன் எப்படி என்றால், அவன் தண்ணீரண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமலும் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டும் கால்வாய் ஓரமாய் தன் வேரை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலே வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போட்டு பாருங்க. மழை பெய்யாட்டி என்னண்டையா கனி கொடுக்கும். இதான் அந்த நம்பிக்கை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், மழை பெய்யாட்டி என்னண்டு கனி கொடுக்கும் இந்த நாட்கள் ஒரு மரம். இன்றைக்கு நீங்கள் சாதாரணமா பாருங்க, இன்றைக்கு நாங்கள் வீட்டுல ஒரு தென்னை மரத்தை வைத்தாலும் சரி, வாழை மரத்தை வைத்தாலும் சரி, இந்த நாட்களை என்ன செய்யறோம்? அந்த வாழை மரத்துக்கு தண்ணியை பாய்ச்சி கொண்டே இந்த நாட்களே இருக்கிறோம். அப்பதான் வாழை என்ன செய்யும்? குலை போட்டு கொண்டே இந்த நாட்களே இருக்கு. தென்னை மரத்தை தென்னை மரத்தை சுத்தி இந்த நாட்களை என்ன செய்யறோம்? ஒரு பாத்தியை கட்டி இந்த நாட்களே கிணற்றுல இருந்து தண்ணியை வெட்டி இந்த நாட்களை விடுகிறோம். அப்ப என்ன செய்ய? தென்னை மரம் இந்த நாட்களை தண்ணீர்ல இந்த நாட்களை வளர்ந்து தேங்காய் இளநியை இந்த நாட்களை கொடுத்து கொண்டிருக்கு. ஆனால் காட்டுக்குள்ள இருக்கிற மரத்துக்கு இந்த நாட்களை யாரையா தண்ணி பாய்ச்சுவா? காட்டுக்குள்ள பாருங்கள், மழை பெய்தால்தான் இந்த நாட்கள் அந்த மரங்கள் இந்த நாட்களே வளரக்கூடியதாக இந்த நாட்களே இருக்கு. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், உஷ்ணம் வருகிறதை காணாமல். அப்படியானால் இந்த நாட்களை பாருங்கள், உஷ்ணமான இடத்துல இந்த நாட்களை இருக்கிற இடத்துல பாருங்கள் இலை பச்சையா இருக்கிறது. இது எப்படி முடியும்? அதான் அந்த நம்பிக்கை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மழை தாட்சியான வருஷத்திலே வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல் இருப்பார். மழை இல்லை என்று சொன்னாலும் அந்த மரம் கனி கொடுக்கிறதை இந்த நாட்களை நிறுத்தார். அது கனியை கொடுத்து கொண்டே இந்த நாட்களே இருக்கு. இதுதான் இந்த நாட்கள் அந்த பியூட்டின்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் இன்றைக்கு நாங்கள் பாருங்கள், எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்தாலும் நாங்கள் கர்த்தருக்கு கனி கொடுக்க வேண்டும்.
கர்த்தருக்காக அந்த நாட்களில் என்ன செய்ய வேண்டும்? அந்த நம்பிக்கைக்காக நாங்கள் காத்திருக்க வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் இந்த நாட்கள் இந்த வார்த்தை ஊடாக நம்மோடு இடைப்படுகிறதை பார்க்கிறோம். எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அந்த முடிவிலே உங்களுக்கு ஜெயம் பெறும் என்பதை காத்திருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார் மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா நாட்களிலும் சதா காலங்களிலும் உங்களோடு இருக்கிறேன், உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கிற வழியிலே டக்கண்டு பேதுரு கடல்ல சூழ்நிலைகளை பார்த்தது போல அவர் திரும்பி பார்த்துட்டு, ஐயோ, இங்க அலுவலகத்தால சண்டை வருது, இந்த அலுவலகத்தால இந்த பிரச்சனை இருக்கு, இந்த அலுவலகத்தால இந்த பிரச்சனை இருக்கு, அப்படியான எதிர்காலம் என்ன, வேலையும் இல்லையே, அப்படி இல்லையே, ஒன்றும் இல்லையே என்று சொல்லி இந்த நாட்களிலே புலம்பிக் கொண்டிருக்கிறதை இங்கே காண்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனாலும் ஒரு காரியத்தை நாங்கள் இந்த நாட்களை பார்க்க வேண்டும். உன்னை அழைத்த தேவன் உண்மை உள்ள தேவனா இருந்தால், உன்னை அழைத்த தேவன் உயிருள்ள தேவனா இருந்தால், உன்னை அழைத்த தேவன் ஜீவிக்கிற தேவனா இருந்தால், உன்னை அழைத்த தேவன் இந்த நாட்களிலே மாறாதவராய், அவர் நேற்றும் என்றும் இன்றும் மாறாத தேவனாய் இந்த நாட்களில் இருந்தால், நீ எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உலகத்திலே வேதம் சொல்லுகிறபடி இந்த சங்கீதம் 33 சொல்லப்பட்ட பிரகாரம் அங்கே பஞ்சகாலங்கள் இந்த நாட்களிலே வந்தாலும் அதே ஜீவன் உள்ள தேவன் இந்த நாட்களிலே உன்னை உயிரோடு நடத்த இந்த நாட்களிலே உயிரோடு காக்க இந்த நாட்களிலே தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு இந்த நாட்களிலே சொல்லுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதரனே சகோதரி, பாருங்கள் இந்த நாட்கள் இந்த வார்த்தையோடு சற்று நாங்கள் பார்க்கிற வழியிலே தேவன் எப்படியாக இந்த நாட்கள் இந்த காரியத்தை இந்த நாட்களில் செய்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் இந்த இடத்திலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு சகோதர சகோதரிகளை, பாருங்கள் இந்த நாட்களே எபிரேயருடைய தீர்க்கதரிசன புஸ்தகத்துக்குள்ளே இந்த நாட்களை கடந்து செல்வோம். என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயருடைய புஸ்தகம் 11வது அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, விசுவாசமானது அங்கே எப்படியா இருக்கிறதாம், நம்பப்படுகிறவரின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இந்த நாட்களை இருக்கிறதாம் சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப இந்த விசுவாசத்தை நாங்கள் இந்த நாட்களிலே காணவில்லை. விசுவாசத்தை இந்த நாட்களிலே நாங்கள் இந்த நாட்களிலே எப்படி இருக்கும் என்பதை குறித்து நான் ஏற்கனவே சொல்லி இருந்தேன். அருமையான அன்பு பிள்ளைகளே, அந்த விசுவாசத்துடைய தன்மைகள் இந்த நாட்களிலே தெரியாது. ஆனாலும் இந்த நாட்களிலே நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. காற்றை கண்ணால கண்டீர்களா? இல்லை. காற்றினுடைய நிறம் நமக்கு தெரியுமா? இல்லை. அருமையான கர்த்தர், தண்ணீருடைய நிறம் நமக்கு தெரியுமா? இல்லை. தண்ணீர் பாருங்க, இந்த நிலத்துல கிணத்துக்குள்ள பாசி இருந்ததுன்னா தண்ணி பச்சை நிறம் அடிக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாசி இல்ல, கிணறை அப்படியே கலக்கி நல்லபடியா நிறைச்சு போட்டு ஒரு என்ன பரல ஒரு தண்ணி தொட்டிக்கோ என்னத்தையும் இறைச்சிட்டு பாருங்கள், அப்படியே தெளிந்த ஒரு கலர் தெரியாது. தண்ணி அப்படியே ஒரு கண்ணாடி மாதிரி இந்த நாட்கள் இருக்கும். அருமையான கர்த்தருடைய, அதுக்கு நிறம் இல்லை. அருமையான அன்பு பிள்ளைகளே, அதே மாதிரி தான் இந்த நாட்களிலே காற்றுக்கும் நிறமும் இல்லை, காற்றுக்கு இந்த நாட்களிலே மனமும் இல்லை. ஆனால் காற்று எங்கே இருந்து எப்படியாக வருது என்று நமக்கு தெரியாது. ஆனால் இந்த வீசுகிற திசையிலிருந்து நம்முடைய சரீரத்திலே படுகிற வேளையிலே மரங்கள் செடிகள் ஆடுகிறதை பார்த்து இந்த பகுதியில் இருந்து இந்த காற்று வீசுகிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தர், பாருங்கள், இன்றைக்கு இந்த உலகத்திலே எத்தனையோ கோடிக்கணக்கில் ஜனங்கள் இருக்கிறார். இந்த ஜனங்கள் இவ்வளவு பேருக்கும் இந்த காற்று இந்த நாட்களை பாருங்கள் அவருடைய சுவாசத்தை காப்பாற்றும். அது எப்படி? இதுதானே ஆண்டவருடைய ஒரு மிராக்கள். இது 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 ஒரு பெரிய ஒரு அற்புதமான பாருங்க. நீங்கள் ஆஸ்பத்திரியில போய் இருந்தீங்கன்னு சொன்னால், இப்ப ஏதாவது சர்ஜரியோ என்ன காரியம் இருந்தால் என்ன செய்வாங்க? ஒரு சிலிண்டர்ல ஆக்சிஜனை வச்சு தருவாங்க. ஆனா என்ன காரணம்? அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அந்த ஆக்சிஜன் முடியல, அவங்க சிலிண்டரை மாத்தவும். ஆனா பாருங்க, இங்க ஆண்டவர் சிலிண்டரை மாத்தி கொண்டிருக்கிறார். பாருங்கள், இந்த நாட்கள் பிச்சைக்காரனும் சுவாசிக்கிறான், பணக்காரனும் சுவாசிக்கிறான், கோடீஸ்வரனும் சுவாசிக்கிறான், இந்த தேசத்தை ஆளுகிற ராஜாவும் இந்த நாட்களை சுவாசிச்சு கொண்டே இந்த நாட்களில் இருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. ஏனென்றால் இலவசமாக தேவன் அந்த காரியத்தை விட்டிருக்கிறார். அப்ப அதை குறித்து ஒரு யோசிக்கிறே இல்லை. அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த காத்தை நிறுத்துவாரா இருந்தால் எல்லாம் காலி, எல்லாம் அவுட். ஆனா அதை குறித்து இன்றைக்கு ஒருவரும் இந்த நாட்களை யோசிப்பதில்லை. அதைத்தான் நீங்க சொல்லப்படுகிறது. இந்த நம்பிக்கையிலே நாங்கள் இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும்? இந்த நாட்களிலே அங்கே இப்படியாக வேதம் சொல்லுவது பாருங்கள். இந்த நாட்களிலே விசுவாச நம்பிக்கை ரெண்டையும் இணைத்து கூறுகிறான்னு சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அங்கே பிரபுக்களே ரட்சிக்க திராணி இல்லாத மனுஷர்களை நம்பாதீர்கள், அவருடைய ஆவி பிரியும் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே நாட்களிலே சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதே வேளையிலே பாருங்கள், ரோமர் 5ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது. திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட. ரோமருக்கு நிறுவம் 5ஆம் அதிகாரத்திலே நாங்கள் அந்த வார்த்தையை வாசிப்போம். அந்த ரோமர் 5ஆம் அதிகாரத்திலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது. நான் வாசிக்கிறேன் மறுபடியுமாய். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களே ஊற்றப்படுகிறபடினால் அந்த நம்பிக்கை என்ன செய்யுமாம்? நம்மை வெட்கப்படுத்தாது. அப்ப ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்குள்ளே வருகிற வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே அங்கே வெட்கம் இருக்காது, தூக்கம் இருக்காது, ஒரு காரியம் இந்த நாட்களே இருக்காது. ஏனென்றால் அன்றியும் இந்த நாட்களே
பிழையற்றவர்களா இருக்கும் போதே குறித்த காலத்திலே கிறிஸ்து அக்கிரமக்காரர்களுக்கு மரித்தார் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படும். அருமை பிள்ளைகளை பாருங்கள், அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நான் அறிவதற்கு முன்பாக, அருமையான அன்பு பிள்ளைகளே, என்னுடைய வாழ்க்கையிலே பாருங்கள், நான் இந்த நாட்களே என்னுடைய பெற்றோரோடு இருந்த நாட்களே அவர்கள் நல்ல அந்த பாடங்களை படித்து காரியங்களை பாடசாலையை படித்து காரியங்களை செய்த நாட்கள் அந்த நாட்களில் இருந்த காலத்திலே, ஆனால் நான் ஒரு ரோமன் கத்தலிக்கா இந்த நாட்கள் இருந்தபடினால், ஆனால் ஆண்டவுடைய இந்த காரியங்களை குறித்து இந்த நாட்களே முழுமையாக இந்த நாட்களை அறிந்து கொள்ள முடியாது. அந்த நாட்களே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளுக்கு போவோம், முடியாத காரியத்தை இந்த நாட்களை செய்து கொண்டு வருவோம். ஆனா பாருங்கள், இன்றைக்கு ஆண்டவரை அறிந்து இந்த நாட்களில் அந்த இடத்திலே வந்து அந்த அவர்களது சபையிலே சொல்லுவார்கள், ஜெபம் பண்ணுகிறேன்னு சொன்னா நான் ஜெபிக்க மாட்டேன். ஆனா சரியான ஒரு ஒரு வெக்கவும் ஒரு பயம் இந்த நாட்கள், ஐயோ ஜெபிச்சா இது புல வந்துருமோ, என்ன காரியம் நடக்குது தெரியாதுன்னு சொல்லி இந்த நாட்களே. ஆனால் வீட்டுல வந்து இந்த நாட்களே ஜெபம் இந்த நாட்களை பார்க்கிற வழியில அந்த நாட்களை பாருங்கள், எல்லாம் அந்த நாட்களை பாருங்கள், ரோமன் கத்தரி கண்டதான் எல்லாம் கலந்து சிவமால சொல்றது, இப்படியான காரியங்களை எல்லாம் சொல்லிக்கொண்டு இந்த நாட்களை இருப்போம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனால் பாருங்கள், அந்த இடத்திலே அந்த முதல் முறை அந்த இடத்திலே போய் நிற்கிற வேளையிலே அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு வருகிறது. ஆனாலும் பாருங்கள், சொன்ன பிரகாரம் ஜெபம் பண்ணுகிற வேளையிலே அந்த நம்பிக்கை என்ன செய்யறது சொன்னால் நம்மை வெட்கப்படுத்தவில்லை. அந்த ஜெபம் ஒரு ஆசீர்வாதமாக இந்த நாட்களில் இருந்தது. என்னத்தை ஜெபித்தேன், எதை ஜெபித்தேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஜெபித்தேன் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் ஜெபிக்கிற வேளையிலே தேவனுடைய ஆசீர்வாதம் அந்த இடத்திலே இருந்து. ஏன்னு சொன்னால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்வாரா இருந்தால் அவர் இந்த நாட்களிலே நம்மை எந்த இடத்திலும் நம்மை இந்த நாட்களிலே வெட்கப்பட்டு போகாதபடி இந்த நாட்களிலே நடத்துவார். என்ன வேதம் சொல்கிறது, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே அங்கே தேவனுடைய தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறபடினால் அந்த நம்பிக்கை என்ன செய்யுமாம், ஒருபோதும் இந்த நாட்களிலே வெட்கப்பட்டு போக விடாது என்பதை குறித்து கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தர். அதனாலே அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் இருக்கிற வேளையிலே கர்த்தர் இந்த நாட்களிலே நம்மை ஒருபோதும் இந்த நாட்களிலே வெட்கப்பட்டு போகாதபடி இந்த நாட்களிலே நடத்துகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அன்பு பிள்ளைகளே. பாருங்கள், சங்கீதம் 22 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே 4வது 5வது வசனம் சொல்கிறது, எங்கள் பிதாக்கள் உம்மிடத்திலே நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் அங்கே விடுவித்தீர். உண்மையான ஒரு அருமையான சந்தர்ப்பம் கர்த்தருடைய பிள்ளைகளே. இந்த வார்த்தையை பாருங்கள், எங்கள் பிதாக்கள் உம்மிடத்திலே நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை விடுவித்தீர், உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி அங்கே வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சங்கீத புஸ்தகம் 22 அதிகாரத்திலே இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் அங்கே வெட்கப்படவில்லை. எகிப்து தேசத்திலே இருந்த நாட்களிலே அந்த ஜனங்கள் கொடுத்த அந்த நெருக்கத்தின் மத்தியிலும் அவள் என்ன செய்கிறார்கள், தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்கள். ஆண்டவரிடத்திலே ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார். ஆண்டவரே, இப்படியான சூழ்நிலையாக இருக்கிறதே ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு விடுதலையை தாரும் ஆண்டவரே, எங்களை இவர்கள் அடிமைத்தனத்திலே வைத்து நசுக்குகிறார்கள் ஆண்டவரே, எங்களால் தாங்க முடியாமல் இருக்கிறது, ஆகாரம் உண்ண முடியாதபடி, தண்ணீர் குடிக்க முடியாதபடி இந்த நாட்களிலே அந்த அதாவது எகிப்தியர்கள் எங்களை ஒடுக்கிக் கொண்டே இந்த நாட்களில் இருக்கிறாள் ஆண்டவரே, விடுதலை ஆக்கும் என்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, அந்த அவர்களுடைய சத்தம் ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த நாட்களில் ஈட்டினதா. உடனே அவருடைய கூக்குரல் சத்தம் தேவனுடைய சன்னிதானத்துக்கு போன உடனே ஆண்டவர் உடனே ஒரு தீர்மானம் கொண்டார், என் ஜனங்களை விடுவிக்க வேண்டும். அதனாலதான் மோசேயை அனுப்பி இந்த நாட்களை என்ன சொல்லுகிறார், நீ போய் அந்த ஜனங்களை பிடிவித்துக் கொண்டு வான்னு சொல்லி. அருமையான கத்து. அப்ப பாருங்கள், அந்த இடத்திலே ஆண்டவர் மோசையை கூட இந்த நாட்களே இன்னென்ன பிரகாரம் நீ செய்ய வேண்டும் என்றெல்லாம் சொல்லித்தான் கொடுத்து இந்த நாட்களை விடுகிறார். மோசே அந்த இடத்திலே போய் இந்த நாட்களே பார்வனோடு நிற்கிற வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்துவேன், ஏனென்றால் அவனை அழிக்க போகிறோம். அதனாலே இந்த நாட்களே அப்படியாக அந்த காரியத்தை செய்கிற வேளையிலே நீ இந்த நாட்களே இப்படி அவர்களுக்குள்ளே இந்த வாதைகளை இந்த நாட்களே 10 வாதைகளை இந்த நாட்களே சொல்ல வேண்டும் என்றுதான் இந்த நாட்களே அவர்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவர், தன்னுடைய ஜனங்களுக்காக எப்படியாக பரிந்து பேசுவார், தன்னுடைய ஜனங்களுக்காக எப்படியாக இந்த நாட்களே அவர் இந்த நாட்களே மத்தியஸ்தர நிற்கிறவன் அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக செயல்படும் சொன்ன வேளையிலே அந்த பிரகாரம் அவருடைய தாசனாகிய மோசே செய்தார். ஆனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், சரித்திரத்திலே இல்லாதபடி வேதம் சொல்லுறது பாருங்கள், சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிளக்கிறது. சமுத்திரத்தை 2ஆக பிளக்கிறதுன்னு சொன்னா ரொம்ப லேசான காரியம் அல்ல. அப்படியா அந்த ஜனங்களை பிளக்கிறது மட்டுமல்ல, வனாந்தரத்திலே அவர்களுக்கு ஆகாரம் என்று சொல்லி சொன்னால் எங்கேயே ஆகாரத்துக்கு போற வனாந்தரத்திலே ஒரு புல்லே முளைக்காது. வனாந்தரத்திலே கண்மலையாகிய இயேசு கிறிஸ்து கூட செல்லுகிறார். அவர்கள் அந்த இடத்திலே தண்ணீரை பருகி கொள்ளுகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே மன்னா வருகிறது,
காடை வருகிறது, ஆகாரமாக அந்த நாட்களில் அவர்களுக்கு வேண்டிய அளவுக்கு ஆகாரங்கள் இந்த நாட்களை கொடுக்கப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய திருப்தியாக அந்த நாட்கள் பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தவர்கள், அவர்களுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதே விதமாகத்தான் தேவன் இந்த நாட்களிலே அந்த ஜனங்களை இந்த நாட்களை வெட்கப்படாதபடி நடத்துகிற தேவன் இன்றைக்கு நம்மையும் இந்த நாட்களை அப்படியாக நடத்துவதற்கு தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதைத்தான் சங்கீதம் 22:4 பார்க்கிறோம், 4:5 பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, எங்கள் பிதாக்கள் உம்மிடத்திலே நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர், உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போவாதிருந்தார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு சோதனை சோதரி, அவரை நம்பி இந்த நாட்களில் அவர்கள் அங்கே வெட்கப்பட்டு போகாதபடி இந்த நாட்களில் இருந்தார்கள் என்று சொல்லி அங்கே கர்த்தருடைய வேதத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. அருமையான அன்பு பிள்ளைகள், இன்றைக்கு கர்த்தரை நம்பினவன் வெட்கப்பட்டு போனான்டா சரித்திரத்திலே இல்லை. நீ யாரா இருந்தாலும் இன்றைக்கு எந்த இடத்துல நீ முதல் இந்த நாட்களை பெரிய கஷ்டத்தோடு இந்த நாட்களை இருந்திருப்பாய், ஒரு நேர ஆகாரத்துக்கு கூட வழி இல்லாம இந்த நாட்களை இருந்திருப்பாய். ஆனால் ஆண்டவரிடத்திலே வந்து அறிக்கை ஆண்டவர் சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்டதுக்கு பின்பாக இந்த நாட்களில் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பம் வந்திருக்கும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்திருப்பார், ஆகாரத்தை ஆசீர்வதித்தார், இப்படியான காரியங்களை இந்த நாட்களை தேவன் உனக்கு செய்திருப்பார் என்பதை இந்த இடத்திலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏசாயாவின் புத்தகம் 49 அதிகாரத்திலே 23 வசனத்தை வாசிப்போமா இருந்தால், ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவர்கள் நாயகிகள் உன் கைத்தாய்மயமாய் இருப்பார்கள், தரையிலே முகங்குப்பர விழுந்து உன்னை பணிந்து உன் கால்கள் தூளை இந்த நாட்களை நக்குவார்கள், நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை அப்பொழுது நீ இந்த நாட்களை அறிந்து கொள்வாய் என்று சொல்லி இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கர்த்தரப்பா, எனக்கு நீ காத்திருப்பாயா இருந்தால் நீ ஒருபோதும் இந்த நாட்களை வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி இந்த நாட்களை ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, அன்பு கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சோதனை சோதரி, கர்த்தருக்கு நீ காத்திருப்பாயா இருந்தால் நீ ஒருபோதும் வெட்கப்பட போவதில்லை. வேதம் சொல்லுகிறது பாருங்கள், எனவே நம்பிக்கை என்பது ஒரு விசுவாசியின் வாழ்க்கையிலே அசையாத உறுதியான நங்கூரமாக இந்த நாட்களை இருக்கிறதாம் என்று சொல்லி இந்த நாட்களை கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது. எப்படி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், அந்த நம்பிக்கை எப்படியாக ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில் இந்த நாட்களை இருக்கிறதாம் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே எபிரேயரின் புத்தகம் 6வது அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால், நான் வாசிக்கின்றேன். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 19 20 வசனத்தை வாசிக்கிற வேளையிலே வேதம் சொல்கிறது, அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாய் இந்த நாட்களை இருக்கிறதா. அந்த நம்பிக்கை எப்படியாக இருக்கிறதா, அந்த நம்பிக்கை எப்படி சொன்னா நமக்கு அதாவது நமக்கு நிலையும் இந்த நாட்கள் உறுதியுமாக இந்த நாட்கள் இருக்க, ஃபவுண்டேஷனை போல இந்த நாட்கள் இருக்க வேண்டும். அப்ப அந்த நம்பிக்கை எப்படியா இருக்கணும்னா, நாங்கள் அந்த நம்பிக்கை ஒரு அத்திவாரத்தை போல இந்த நாட்களை நமக்குள்ள இந்த நாட்களை அங்கே உருவாக்க வேண்டும் என்பது அன்பு பிள்ளைகள். ஏனென்றால் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்ம நங்கூரமாக இந்த நாட்களை இருக்கிறதா மரிமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான அன்பு பிள்ளைகளே. அப்ப பாருங்கள், இந்த நம்பிக்கை ஒரு மறைக்கப்பட்ட பொருளாக அந்த நாட்கள் இருக்குது. நம்முடைய ஆத்மாவிலே அந்த இடத்திலே பாருங்கள், ஒரு மறைவாக அந்த நாட்கள் இந்த நம்பிக்கை கிரியை செய்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, நமக்கு முன்னோடிகளாகிய இயேசு மெல்கிதேயின் முறையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள்ளே பிரவேசிக்கின்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரிலே அடிக்கப்பட்டார் என்பது வேதம் தெளிவாக சொல்லுகிறது. சரித்திரமே இந்த நாட்களிலே சொல்லப்படுது. சரித்திர நாயகனாகிய ஆண்டவரை குறித்து இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறது. அதாவது சரித்திரத்தை 2ஆக பிரித்தவர் என்னுடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. கிமு கிபி என்று சொல்லி இந்த நாட்களிலே 2 வகையாக இந்த நாட்களை பிரித்தார், கிறிஸ்துவுக்கு முன்பாக கிறிஸ்துவுக்கு பின்பாக. அப்ப இந்த இடத்திலே வேதப்பதி இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிற இந்த காரியம் என்னவென்றால், நாங்கள் பார்ப்போமா இருந்தால், நமக்கு முன்னோடி ஆகிய இயேசு மெல்கிதேசின் முறைப்படி, மெல்கிதேசி என்பது யாரை குறிக்கிறோம்னு சொன்னால் அது தேவனை குறிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், அப்படியானால் பாருங்கள், அந்த முறையின்படி, அந்த ஆசாரியத்தினுடைய முறையின்படி இந்த நாட்களை என்ன சொல்லுகிறது என்று சொல்லி சொன்னால், அவர் ஆசாரியராய் நமக்கு ஆக திரைக்குள்ளே பிரவேசித்து, அப்ப அந்த நாட்களிலே பாருங்கள், அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை தேவன் மோசேயுடைய சமூகத்திலே மோசேயுடைய நாட்களிலே அங்கு உருவாக்க சொல்லிவிட்டு, அந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளே அங்கே ஒரு குறிப்பிட்ட நபர்களை தவிர எல்லாரும் அந்த இடத்திலே பிரவேசிக்க முடியாது என்பதை ஆண்டவர் அந்த இடத்திலே நிர்ணயித்தார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அதுவும் வருஷத்திலே ஒருக்கா தான் போக முடியும். பாருங்கள், அப்படியான சூழ்நிலையில் இருந்த வேளையிலே பாருங்கள், இந்த வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, அங்கே இந்த
நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்கு பாருங்க, யார் நித்திய பிரதான ஆசாரியர்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர் நித்திய காலமாக அந்த நாட்களிலே இருக்கிறார். ஆபிரகாமோடு இருந்தவர், ஈசாக்கோடு இருந்தவர், மோசையோடு வனாந்தரத்திலே மோசையோடு அந்த ஜனங்களோடு நடந்தவர். அதாவது வேதம் சொல்வது கண்மலை என்று சொல்லி, கண்மலையாகிய கிறிஸ்து. அவங்க போற இடமெல்லாம் அந்த கண்மலை போய்கொண்டே இந்த நாட்கள் இருக்கு. தண்ணீர் தாகம் அவர்களுக்கு கொடுக்கிறது. என்ன வனாந்தரத்தில் எங்கேயா தண்ணீர்? பாருங்கள், அப்படியாக இருந்த தேவன் இந்த நாட்களை சொல்லுகிறார். அந்த நாட்கள் எப்படி சொன்னா பாருங்க, அந்த வார்த்தையை பாருங்கள். நித்திய பிரதான ஆசாரியர். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யார்? நித்திய பிரதான ஆசாரியர். நமக்காக அந்த திரைக்குள்ளே இந்த நாட்களை பிரவேசித்திருக்கிறார். எனக்காக உங்களுக்காக தான் அந்த திரைக்குள்ளே அவர் பிரவேசித்தார். ஏனென்று சொல்லி சொன்னால், இன்றைக்கு நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் பிதாவை தொழுது கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த நாட்களிலே தடைகள் இல்லாதபடி இந்த நாட்களிலே நாங்கள் இந்த நாட்களை சொல்ல வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த ஆசரிப்பு கூடாரம் இந்த நாட்களிலே எனக்கும் உங்களுக்காக இந்த நாட்களில் உருவாக்கப்படவில்லை. ரொம்ப கவனமாய் கேளுங்கள். அப்ப ஆசரிப்பு கூடாரம் யாருக்கு உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லி சொன்னால், தன்னுடைய ஜனங்கள், அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்காக இந்த நாட்களை, யூத ஜனங்களுக்காக இந்த நாட்களை உருவாக்கப்பட்டது என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதான் அந்த பழைய ஆசரிப்பு கூடாரத்துடைய காரியமாக இருக்கு. பாருங்கள், அந்த இடத்திலே பாருங்கள், அந்த ஆசாரிப்பு கூடத்தை எவரும் கண்டபடி எந்த இடத்திலும் தொட முடியாது. கைப்பட்டாலே இந்த நாட்களை பாருங்கள், ஆள் காலி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அங்க பாருங்கள், வேதம் சொல்லுகிற அந்த நாட்களை பாருங்கள், அவர்கள் அந்த ஆசரிப்பு, அதாவது அந்த நாட்களை பாருங்கள், அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போன வேளையிலே கூட என்ன நடக்கிறதுன்னு சொன்னால், அங்க ஊசா தொட்ட வேளையிலே அங்கே அடித்தார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கணும். அப்படியாக அந்த நாட்களை இருக்கிற காரியமாக இருக்கிறது. அப்ப அப்படிப்பட்ட அந்த உடன்படிக்கை பெட்டியை, அப்படிப்பட்ட அந்த தேவனுடைய அந்த பிரசன்னம் தங்குகிற, அந்த மகத்துவம் தங்குகிற, அந்த மகிமை நிறைந்த அந்த உடன்படிக்கை பெட்டியாகிய அந்த ஆசாரிப்பு கூடாரம், அருமையான எல்லாம் சேர்த்து சொல்லப்படுகிற காரியம் அந்த ஆசாரிப்பு கூடாரம் சொல்லி, அந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளே அங்கே பிரவேசிக்கிறதற்கு அங்கே பார்க்கிற வேளையிலே வேறு எந்த மனுஷனுக்கும் தகுதி இல்லை. இதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். அவராலே நியமிக்கப்பட்ட ஆசாரியர். வேதம் சொல்ல ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய கர்த்தருடைய ஊழியத்துக்கு. அப்படியாக அந்த நாட்களே அவராலே நியமிக்கப்பட்ட அந்த ஆசாரியர் தான் இந்த நாட்களே என்ன செய்ய வேண்டும்? அந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளே சென்று இந்த நாட்களே பலிகளை செலுத்தி வர வேண்டும், ஜனங்களுக்காக வேண்டுதல் செய்துவிட்டு இந்த நாட்களே வர வேண்டும் என்பதை தான் அங்கே இந்த இடத்திலே பார்க்கிறோம். ஏனென்றால் அந்த இடத்திலே தேவனுடைய அமைதி, ஆண்டவருடைய அமைதி அந்த இடத்திலே இருக்கு. பிரசன்னம். பிரசன்னம் என்றா என்ன? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய அமைதி. நிஜ ஒளியில பாருங்கள், 3-4 மணிக்கு சப்தமே ஒன்றுமில்ல, நிசப்தமா இருக்கு. அந்த அமைதியான நேரத்தில் நாங்கள் இருக்கிற வழியில தேவனுடைய பிரசன்னம் இந்த நாட்களில் இருக்கு. வேதம் சொல்லுகிறது, இந்த பிரசன்னத்துக்குள்ளே பாருங்கள், இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது, இந்த நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள்ளே இந்த நாட்களை அவர் பிரவேசித்து இருக்கிறார். அப்ப ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்னு சொல்லி சொன்னால், அந்த திரைக்குள்ளே இந்த நாட்களிலே ஒருவரும் பிரவேசிக்க முடியாது என்பதற்காக தானாகவே இந்த நாட்களிலே பிரவேசித்தார். எப்பொழுது? கல்வாரியிலே அடிக்கப்படுவதற்கு முன்பாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், அந்த கல்வாரி காட்சியை இந்த நாட்களை கொண்டு வாருங்கள். இப்ப பழைய ஏற்பாட்டில் நடந்த காரியம் பாருங்கள், அந்த உடன்படிக்கை பற்றி ஆராய்ச்சி கொண்டு இந்த நாட்களை வந்தாங்க. அதனாலதான் பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்து ஆண்டவர் பிதாவுடைய காரியங்களை குறித்து, ராஜ்யங்களை குறித்து இந்த நாட்களை சொல்லுகிற வேளையிலே நகைத்தார்கள், சிரிச்சார்கள். ஆபிரகாம் என்னை காண வேண்டும் என்று இருந்தான் என்று சொல்லி இந்த நாங்கள் சொல்லப்படுது. அருமையான கர்த்தருடைய, அப்ப அவர்கள் கேட்கிறார்கள், ஆபிரகாமுடைய வயசு என்னப்பா, உண்ட வயசு என்ன? உனக்கு 50 வயசே ஆகலையே என்று சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்படியானால் என்னுடைய ஆண்டவர் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமா இந்த நாட்களை இருக்கிறார் என்பதை தான் கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமம் தெளிவாக இந்த நாட்களை சொல்லுகிறது. அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலே பாருங்கள், அந்த ஆண்டவர் இந்த நாட்களை என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால், இனி இந்த அதாவது இந்த நாட்கள் அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே புறஜாதிகள் வந்து சேர வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகள், அப்ப புறஜாதிகள் சேர வேண்டுமா இருந்தால் அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள திரை இந்த நாட்களே நீக்கப்பட வேண்டும். அப்ப நீக்கப்படுவதன் மூலமாய்த்தான் புறஜாதிகள் உள்ளே பிரவேசித்து இந்த நாட்களே அங்கே ஆண்டவரை ஆவியோடும் உண்மையோடும் இந்த நாட்களை தொழுது கொள்ளலாம் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இப்ப நீங்க எடுத்து பாருங்கள், இந்த நாட்களை பழைய ஏற்பாட்டிலே அங்கே அந்த புறஜாதிகளை குறித்து அதிகமாக இந்த நாட்களை பேசப்படவில்லை. அவர்கள் அந்த தங்களுடைய காரியத்தை தான் செய்து கொண்டிருந்தார்கள். தங்களுடைய கோத்திரங்களுக்குள்ளே ராஜாக்களை, தங்களுடைய கோத்திரங்களுக்குள்ளே காரியங்களை செய்து, கோத்திரங்களுக்குள்ளே எல்லா காரியங்களும் இந்த நாட்களை செய்து. ஆனால் புதிய ஏற்பாட்டுக்குள்ள வருகிற வழியிலே பாருங்கள், வேதமே தெளிவாக சொல்லுகிறது. பாருங்கள், இப்போ அங்க பழைய ஏற்பாட்டுல ஒரு சம்பவம் நடந்தது. சாலமோன் இந்த நாட்களிலே அங்கே எத்தியோப்பியா பெண்ணை இந்த நாட்களில் திருமணம் செய்கிறார். அதே வேளையிலே பாருங்கள், இந்த நாட்களை பாருங்கள், அங்கே யாத்ராமத்திலே பார்க்கிற வழியிலே மோசேனுடைய நியாய காரியம் அப்படியாக அந்த நாட்களை இருக்கிறதை புறஜாதி பெண்ணை திருமணம் செய்த நிமித்தம் தான் அவருடைய சகோதரங்கள் அவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார்கள் சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய, ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே வருகிற வழியிலே
அதே விதமாகத்தான் ஆண்டவருடைய சம்பவத்திலும் இந்த நாட்களில் நடக்கிறது. அங்கே பார்க்கிறவளை ஒரு கானானிய பெண் வந்து ஆண்டவரிடத்தில் இந்த நாட்களிலே ஜெபம் பண்ணுகிறாள், ஆண்டவரிடத்திலே காரியங்களை கேட்கிறார் என கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப ஆண்டவர் இந்த நாட்களை பாருங்கள், இந்த நாட்கள் அவளுக்கு மறுமொழி கொடுக்க அதாவது மறுமொழி கொடுக்காமல் இருந்துவிட்டு சீசர்கள் சொல்லுகிறாள், அவள் நம்மை பின்தொடர்ந்து வருகிறாள், அவளுடைய காரியத்தை முடித்து விடுங்கள் என்று சொல்லுகிற வேளையிலே ஆண்டவர் அவளுக்கு தெளிவான காரியத்தை சொல்லி இந்த நாட்களிலே அந்த இடத்திலே செயல்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப இதற்கு பின்பாகத்தான் இந்த சம்பவம் நடக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப ஆண்டவர் பார்க்கிறார், புறஜாதிகள் வந்து இந்த நாட்களில் என்னை ஆராதிக்க வேண்டும். ஏனென்றா உலகத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும். ஆக ஒரு குறிப்பிட்ட ஜனம் அல்ல, சகல ஜாதிகளுக்கும் சகல பாசைக்காரர்களுக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் தெய்வம் என்பதை அங்கே உறுதிப்படுத்தும்படியாக வேதம் சொல்லுகிறபடி இந்த நாட்களே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த எபிரேயர்ல சொல்லப்பட்டபடி இந்த நாட்களே பாருங்கள், நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள்ளே இந்த நாட்களே பிரவேசித்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அப்ப நமக்காக அவர் அந்த திரைக்குள்ளே பிரவேசித்ததற்கு பின்பாக அந்த நாட்களே அங்கே என்ன செய்கிறது என்று சொல்லி சொன்னால் பாருங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே அந்த இடத்திலே தான் அங்கே ஆண்டோடைய காரியத்தை பாருங்கள் 7வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, இந்த மெல்கிதேசியா சாலோமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியுமாய் இருந்தார். யார் அந்த மெல்கிதேசி? அப்ப அந்த இடத்திலே பாருங்கள் என்னதை குறிக்கிறது சொன்னால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இந்த இடத்திலே அறிமுகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், இந்த நாட்களே அந்த இடத்திலே பாருங்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால் இந்த இடத்திலே தான் ஆபிரகாம் இவருக்கு இந்த நாட்களே காணிக்கைகள் தசமபாகங்களை கொடுக்கிறதையும் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறார் கர்த்தருடைய பிள்ளைகள். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகங்களை கொடுத்து முதல் போராணி மெல்கிதேசியா என்பது நீதியின் ராஜா என்றும் பின்பு சாலமின் ராஜா என்பதும் சமாதானத்தின் ராஜா என்பதும் அர்த்தமாகும் என்று சொல்லி இந்த நாட்களே யார் அந்த நீதியின் ராஜா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யார் அந்த அதாவது சமாதானத்தின் ராஜா? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் நீதியின் ராஜாவும் சமாதானத்தின் ராஜாவுமாக இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தையில இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. அருமையான அன்பு பிள்ளைகளே, இப்ப பாருங்கள் இந்த சூழ்நிலையில தான் இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இங்கே இவர்கள் இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள் சொல்லி சொன்னால் இந்த விசுவாசிகள் இதுல இந்த நம்பிக்கையிலே பார்க்கிற வேளையிலே அவர் இந்த நாட்களிலே பாருங்கள் அந்த 6வது அதிகாரத்திலே பார்த்த பிரகாரம் இந்த நாட்களிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாட்களிலே அங்கே அந்த திரைக்குள்ளே பிரவேசித்து எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்திலே வரலாம் என்று சொல்லி இந்த நாட்களில் அந்த நம்பிக்கையை அங்கே உருவாக்குறதை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தரே, அதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது. நம்பிக்கை என்பது ஒரு விசுவாசியின் வாழ்க்கையிலே அசையாத உறுதியான நங்குரமாய் இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கை எங்கே இருக்கிறது, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு நம்பிக்கை இருக்கிறது என்பதை நாங்கள் இந்த நாட்களை அறிந்து கொள்ள வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அந்த நம்பிக்கையை குறித்து இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலேயே அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே பிதாவினிடத்திலே ஜனங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதற்காக பிரதான ஆசாரியராய் இந்த நாட்களிலே நமக்காக திரைக்குள்ளே இந்த நாட்களிலே பிரவேசித்தார். மரணத்தினூடாக இந்த நாட்களில் பிரவேசித்தார் என்று சொல்லி இங்க பார்க்கிறோம். கல்வாரி மரணத்தினூடாக பிரவேசித்தார். பிரவேசித்து இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அதாவது எல்லா தடைகளையும் உடைத்து இந்த நாட்களிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே புறஜாதிகளையும் தன்னுடைய ஜனங்களையும் இந்த நாட்களிலே ஒன்றாக இந்த நாட்களிலே இணைக்கிறதை அங்கே காண்கிறோம். இன்றைய பாருங்கள், இந்த உலகத்திலே பார்க்கிற வேளையிலே எத்தனையோ விதமான பாசைக்காரர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அருமையான அன்பு பிள்ளைகளே, வேறோ இந்த காரியத்தில இருந்து அந்த இடத்துல அவர்கள் அந்த நாட்களே தேடி 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 அன்றைக்கு சாது செல்லப்பா அவருடைய காரியத்தை குறித்து வாசித்து பார்த்த வழியிலே அவர் தேடி அந்த அவர் தன்னுடைய கேள்விக்கு மறுமொழி சொல்லுவதற்கு இந்த நாட்களே இந்து மதத்திலே அங்கு ஒன்றுமே இல்லை என்று அறிந்து விட்டார். அதனால்தான் அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இவர்தானா இந்த காரியத்தை செய்தார் என்று அந்த வேதத்தை வாசிக்கிற வழியிலே சகல விதமான காரியங்களையும் அங்கே அறிந்து கொள்ளக்கூடியது. அப்படியானால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமம் உண்மை உள்ளது மட்டுமல்ல, இன்றைக்கு உண்மையான தேவனை இந்த நாட்களில் இந்த வேதம் வெளிப்படுத்துகிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். உண்மையான தேவன் யார் என்பதை அங்கே வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, சங்கீதம் 24 எடுத்து வாசித்து பாருங்கள். யார் இந்த மகிமையின் ராஜா? Who is the king of glory என்று சொல்லி இன்றைக்கு கேள்வி எழுப்புகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் அந்த மகிமையின் ராஜா என்ன செய்கிறார்? அவர் பிரவேசிப்பதற்கு வாசல்களே அதாவது நாட்களே உங்கள் கதவுகளை திறவுங்கள், அனாதி கதவுகளே உயருங்கள் என்று சொல்லி இந்த நாட்களே ஏன் அப்படியாக சொல்லப்படுகிறது என்று சொல்லி சொன்ன அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய இருதய கதவுகள் இந்த நாட்களே பூட்டப்பட்டு இருக்குமா இருந்தால்
ஆண்டவர் இந்த நாட்களிலே நமக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. அதே வேளையிலே ஆண்டவர் இந்த நாட்களிலே பிரவேசிக்கிறது மட்டுமல்ல, அங்கே நமக்குள்ளே ஆண்டவர் இந்த நாட்களிலே கிரிகள் செய்யக்கூடாது என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப இந்த இடத்திலே பாருங்கள், இந்த நாட்களில் வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்று சொல்லப்படுகிறது. முதலாவதாக நம்முடைய தலைகளை நிமித்த வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இரண்டாவது அனாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்க என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் அங்கே அடுத்த பகுதியில் சொல்லப்படுவது, வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளை உயர்த்துங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். இன்றைக்கு தலைகளை உயர்த்துங்கள் என்று ஏன் சொல்லப்படுகிறது என்றால், இன்றைய பாருங்க, உங்களுக்கு தெரியும் இந்த பண்டி நீங்க பண்டி பிறந்த காலத்தில இருந்து இந்த நாட்களில் சாகு மட்டும் என்ன செய்ய முடியும் சொல்லிச்சுன்னா, நீளத்தை தான் பார்த்துட்டு இருக்கும். மேலே ஒரு நாள் மண்ணாந்து பார்க்காது. அதுக்கு அண்ணாந்து பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த பண்டி ஆகாரத்தை பார்த்து சாப்பிட்டு கொண்டு இந்த நாட்களே போகும். இன்றைக்கு இந்த நாட்களே அங்கே கொல்ல போறார்கள், வெட்ட போறாங்க, அந்த நேரத்துல தலையை தூக்கி மேல பார்க்க மறுமையான அதே மாதிரி இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு அநேகர் இந்த நாட்களே கீழே தான் பார்த்து கொண்டே இருக்கிறாங்களுடைய பரலோக ராஜ்யத்தை குறித்து பார்க்கவோ, பரலோக ராஜ்யத்தை குறித்து சிந்திக்கவோ இந்த நாட்களே மனுஷனுக்கு நேரமும் இல்லை, அவளுக்கு இந்த நாட்களே காரியம் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் மேலே அண்ணாந்து பரலோக ராஜ்யத்தை பார்த்தால் தான் இந்த நாட்களில் தேவனுடைய மகத்துவம், தேவனுடைய கிரியைகள் இந்த நாட்களை அறிய முடியும். ஒரு கடற்கரையில போய் நின்று வானத்தை அண்ணாந்து பாருங்கள், எவ்வளவு அழகாக அந்த நாட்களில் இருக்கிறது. எப்படியாக அந்த நாட்களில் தேவன் அந்த கடலை உருவாக்கினார், எப்படி அந்த வானத்தை உருவாக்கினார், எப்படி அந்த இயற்கை காற்றுகளை உருவாக்கினார், எப்படியாக அந்த காற்று எப்படியாக ஜில்லென்று வீசுறது என்பதை இந்த நாட்களை அனுபவித்து பார்க்க வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகள், இப்ப பாருங்கள், அப்ப இந்த ஜீவனுள்ள தேவன் இந்த நாட்களிலே சகலவற்றை நமக்காக செய்த நாட்களிலே நம்ம என்ன சொல்லி இருக்கிறான்னு சொல்லி சொன்னால், அங்கே அந்த நம்பிக்கையிலே நாங்கள் பெலப்படும்படியாக தேவன் நமக்கு அந்த கிருபையை இந்த நாட்களிலே அளித்திருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு சகோதர சகோதரி, கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த நாட்களிலே பாருங்கள், வேதம் சொல்லுகிறது எப்படின்னு சொல்லி சொன்னால், அவருடைய அதாவது ஆவியானவருடைய பலத்துக்கள் இந்த நாட்களே நாங்கள் பலப்பட்டு இந்த நாட்களிலே நாங்கள் நம்பிக்கையில் இந்த நாட்களிலே நடக்க வேண்டும். அதை குறித்து தான் இந்த நாட்களே வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 6ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே அங்கே தேவன் நமக்காக எல்லாவற்றையும் இந்த நாட்களிலே செய்து முடித்து விட்டார். அதனாலே நாங்கள் செய்ய வேண்டிய காரியமோ இந்த நாட்களிலே ஒன்றுமே இல்லை. ஏனென்றால் அவர் இந்த நாட்களில் எல்லாவற்றையும் செய்து முடித்து அந்த திரைச்சியில ஒளியாக இந்த நாட்களில் என்ன செய்தார், இந்த நாட்களில் பிரதான ஆசாரியராய் அந்த திரைக்குள்ளே இந்த நாட்களில் பிரவேசித்திருக்கிறார். அதனாலே நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியமோ தயங்க வேண்டிய அவசியமோ இல்லை என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைய நாளிலும் வேதம் சொல்லுகிற காரியம், தேவனை சார்ந்து இந்த நாட்களிலே அவருடைய நம்பிக்கையிலே நடவுங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள அருமை பிதாவே, இன்றைய நாளிலும் வாசித்த சங்கீதம் 33ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தின்படி, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களுடைய ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுகிறதும் பஞ்சகாலத்தில் அவர்கள் உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறது. ஆம் ஆண்டவரே, இந்த நாள் இந்த வார்த்தையை கேட்ட ஒரு பிள்ளைகளையும் இந்த நாட்களை ஆசீர்வதியும் ஐயா. இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகளுக்குள்ளே உங்களுடைய நம்பிக்கை பெருகும்படியா, உங்களுடைய கிருபை இந்த நாட்களை அவர்களுக்குள்ளே பெருகும்படியா இந்த நாட்களை உங்களுடைய கருத்துக்களை இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன். யார் யார் இந்த நாட்களை ஆண்டவரை கர்த்தாவே இந்த நாள் உண்மை அறியாதிருந்தால் இன்றைய நாட்களை உண்மை அறிந்து கொள்ளும்படியா உமக்குள்ளே அவர்கள் ஆண்டவரை செய்ய வேண்டிய ஞானஸ்தான காரியங்களை எல்லாவற்றையும் பெற்று உமக்காக வைராக்கியம் காட்டும் இந்த கிருபையை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேனே கர்த்தாவே. இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். ஆண்டவரும் என் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களை ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட் ஐயா. என்ன தலைப்பு கொடுக்குறீங்க ஐயா? தேவனை சார்ந்து நடவுங்கள். தேவனை சார்ந்து நம்பிக்கையில் நடவுங்கள். தேவனை சார்ந்து நம்பிக்கையில் நடவுங்கள். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொடுக்கப்பட்ட வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். பெற்றுக்கொண்டோம் என்ற அந்த விசுவாசத்தோடு கர்த்தரை ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைய நாளிலே இதே வழியிலே சந்திப்போம். அதே வழியிலே வாக்குத்தத்தை யாருக்கு கூட சந்திப்போம். நன்றிகளும் வாழ்த்துக்களும். God bless you. ஆமென். நன்றி ஐயா. பார்ட் 1 ஐயா. பார்ட் 1. ஓகே. தேங்க்யூ ஐயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் இந்த ஊழியர் சுசேஷர் ரெட்வின் வாணர் ஜெர்மன் தேசத்தில் இணைந்து வேத பாட நிகழ்ச்சி கூடாக கடந்து சென்றார். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என சுவாசிக்கிறோம். மறு உழைப்பிலே இதை கேட்கின்ற பொழுதும் யூடியூப் கூட, ஃபேஸ்புக்கு கூட, ட்விட்டர் கூட கேட்கின்ற பொழுதும் கர்த்தர் தாமே அந்த வார்த்தைகளோடு உங்களுடன் பேசுவாராக, வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். ஊழியரின் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சிக்குள்ளாக கடந்து செல்வோம்.
அடுத்த நிகழ்ச்சியாக